எங்கள் உள்ளங்களில் வேர்விட்டு வேர்விட்டு அறம் தழைக்கிறது. இது எங்கள் தாய் வீட்டு சீதனம். எவ்வாடை அணிந்தாலும் நீ அருளிய செவ்வாடையை நாங்கள் அணியும்பொழுது எங்கள் சிந்தனையில் பக்தி பயிர் தலை தூக்கி பரவசப்படுகின்றோம் அம்மா. சங்கம் தொட்ட தமிழ் பண்பாட்டோடு எங்களை தொட்டவள் நீ. நீ கௌரி, சமரி, சூலி, மாலின் தங்கை, நெற்றிக்கண் பெற்றவள் என்கிறது குறுந்தொகை. ஆன்மீகம் என்பது நம் அகத்தோடு நிறைந்தது. விஷ்ணுவை புட்கொடி வெய்யோன் என்கிறது புறநானூறு. பாம்பனை பள்ளி அணைந்தோன் என்கிறது பெரும்பானாற்றுப்படை. பிரம்மனை கொப்பூர் நான்முகன் என்கிறது பெரும்பானாற்றுப்படை. கோட்டை கதவுகளில் திருமகன் உருவம் என்கிறது நெடுநல் வாடை. கலைமகளும் வாயு பகவானும் கலித்தொகையில் வருகின்றார்கள். கடல் தெய்வம் அகநானூரில் பேசப்படுகிறது. அம்மா, இந்த தெய்வங்களுக்கெல்லாம் சக்தி உன் சக்தி அல்லவா? அது ஓம் சக்தி அல்லவா? ஓம் சக்தியின் வெளிச்சத்தை அம்மாவின் அவதார வேள்வி அள்ளி அள்ளி வீசியது. உன் மகிழ்ச்சியின் விதைகள் உன் தாயின் விருப்பத்தில் உள்ளன என்பர். அம்மா, எங்கள் மகிழ்ச்சிக்கு மகரந்தம் நீ அல்லவா? எங்கள் மறுமலர்ச்சிக்கு மார்க்கம் மறுவூர் அல்லவா? அம்மா, விழியின் ஒளியில் இந்த பூமி பந்தில் விதவிதமான அறங்கள் பிறக்கின்றன தாயே. அகவாழ்விலும் புறவாழ்விலும் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிக்கித் தவித்து செய்வதறியாது வாழ்க்கை போராட்டத்தில் கூணிக்குறுகி கிடந்த தாழ்ந்தாரை தாங்கி பிடித்தவள் யார்? நீதானே தாயே. அனைத்து நிலைகளிலும் அனைவரும் சமநிலை. அறிவு ஆற்றல் அனைவரும் சமநிலை. உரிமை கடமைகள் அனைவரும் சமநிலை. வளர்ச்சியில் சமநிலை, பொருள் அருளில் சமநிலை, ஆண் பெண் நிலையில் சமநிலை, உரிமைகளில் சமநிலை என ஆன்மீகத்தில் புதிய பாதை கண்டறிந்து சமுதாயத்தில் எல்லோர் நெஞ்சிலும் ஆன்மீகத்தை வேர்விடச் செய்தவள் யார்? நீதானே தாயே. அம்மா, தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூத்தது முதலும் நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்து உட்பொருளும் நீ என வேள்வி தொடர்ந்து.
பாய நிலம் மகிழ்கிறது. நிலவு ஒளி பாய நெஞ்சம் மகிழ்கிறது. காலை கதிர்பாய கண்கள் மகிழ்கின்றன. அம்மா, இந்த மகிழ்ச்சிகள் அனைத்தும் உன் அவதாரத்தை கண்டு ஆன்மீகம் சுமக்கிறது. தாயே, சம்பிரதாயங்களும் சடங்குகளும் சாஸ்திரங்களும் கோட்டை கட்டி எல்லோராலும் நெருங்க முடியாமல் இருந்த ஆன்மீகத்தை உன் சக்தியால் கோட்டையை உடைத்து எல்லோருக்கும் ஆன்மீகம், எல்லோரும் வாருங்கள் என்ற சரித்திரத்தை உருவாக்கியவள் நீதானே தாயே. நீ தாயாக அவதரித்ததால் எல்லோரையும் தாங்கிச் சுமக்கின்றாய் அம்மா. ஈர்க்கும் சூரியனின் இடுகதிர் வெப்பம் நீ. பூக்கும் பூக்களில் மாறாத மனம் நீ. ஈர்க்கும் மணிகளில் மாணிக்கம் நீ. அனைத்திலும் நீ, அனைத்தும் நீ. எங்கள் வேட்கையின் நோக்கம் உன் வேள்வியால் மாறும். எங்களின் தணியாத தாகம் உன் வேள்வி வெளிச்சத்தால் தீரும். வானம் பெய்யும், வளமையில் உலகம் உய்யும். தானம் பெருகும், உலகத்தார் தவிப்பெல்லாம் இருகும். நந்தவனத்தில் பூத்த சிகப்பு மலர்களாக செவ்வாடைகளின் அகங்களும் முகங்களும் மலர மலர வேள்வி நடைபெற்றது. உலகின் பல பகுதிகளில் வேள்வி செய்து அதிலிருந்து ஜோதி ஏற்றப்பட்டது. அந்த ஆன்மீக ஜோதிகள் கோடானு கோடி பக்தர்கள் உள்ளத்தை வெளிச்சம் காட்டியபடி இங்கே மருவூரின் வேள்வியில் சங்கமமாயின. எல்லாமே எனக்கு தொட்டது 90 நான் அம்மா தாங்க சத்தி. நான் நினைப்பேன், எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அம்மா நான் முன்னப்படுறேன், என் பின்ன நீ வாமான்னு தானே கூப்பிட்டு போவேன். எனக்கு எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் சத்தி. நான் அம்மாவை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லைங்க சத்தி. எங்கள் அக்காவுக்கு நல்ல இடத்துல மாலை எடுத்து கொடுக்கணும்னு வேண்டிட்டு இருந்தேன். அதே போல் அம்மா நல்லபடியாக திருமணம் அமைச்சு வச்சாங்க. அதே போல் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாட்ட வேண்டிட்டு இருந்தோம். அதே போல் அம்மாவே வந்து எங்கள் குடும்பத்துக்கு இப்போ வந்தாங்க. 2012 எனக்கு கல்யாணம் ஆனிச்சு. கல்யாணம் ஆன உடனே எல்லாத்துக்கும் ஆசை குழந்தை வேணுன்ட்டு நானும் அம்மாட்ட வேணுனேன். 4-5 மாதம் எதிர்பார்த்தோம், குழந்தை இல்லை. அப்புறம் அம்மாட்ட வந்து கேட்டோம், அம்மா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணதுக்கு கர்ப்பப்பை பக்கத்தில் நீர் கட்டி இருக்குது, அது கரைஞ்சாதான் உனக்கு கருத்தரிக்கும்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். அம்மாட்ட வந்து சொன்னால் அம்மா ஒரு சில மருந்துகள் சொன்னாங்க. அம்மாட்ட சொல்லி உடனே போன தை அமாவாசை வேள்வியில் நான் வேள்வியில் கலந்துக்கிட்டு, அம்மா அந்த வேள்வி போக எப்படியோ எவ்வளோ ஒரு வியாதியாக இருந்தாலும் சரியாக்கிறது, எனக்கும் கருத்தரிக்கணும், இது நியாயமான ஆசையாக தான் நிறைவேற்றுமா அப்படின்னு சொல்லி போன தை அமாவாசை வேள்வியில் நான் கலந்துக்கிட்டேன். வேள்வி புகச்சா எங்கள் மனைவி சுவாசிச்சாங்க. இன்னைக்கு அம்மா வந்து ஆண் குழந்தைய கொடுத்துருக்குறாங்க. இந்த குழந்தைய அம்மா வந்து இது நடக்க போகுது, இன்னைக்கு இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நைட்டில் வந்து கனவுல சொல்லுவாங்க. அது மறுநாள் நடக்கும். அந்த நம்பிக்கையோடு நான் இருக்கேன். அம்மாவோட அருளை நான் நல்லா அனுபவிச்சிருக்கேன். அம்மா வந்து எனக்கு வந்து நல்ல வழியை தான் கட்டியிருக்காங்க. என் பையனுக்கு கல்யாணத்துக்கு வந்து கேட்டேன், நீ இப்போ கல்யாணம் தானா நடக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அம்மா பொண்ணு பார்த்து அமைச்சு கொடுத்தாங்க. நல்லா இருக்காங்க, எல்லாருமே வேலையில் இருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க, பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க. நான் 10 வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கிறேன். நான் நினச்சது எல்லாமே நடக்குது, நான் கடவுளை வேண்டது எல்லாமே நடக்குது, என் குடும்பத்துக்கு எல்லாமே நடக்குது, என் அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் நடக்குது. ஓம் சக்தி பராசக்தி. நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் நல்ல வேலையும் சம்பாதிப்பும் நல்லா கிடைக்குது. வெளிநாட்டு பயணம்லாம் நல்லா இருக்கு, அன்னைக்கெல்லாம் நல்லா இருக்கு. மார்ச் 2ஆம் தேதி காலை மலர்ந்தது மருவூரில். ஆண்களை விட பெண்களுக்கு 7 சக்திகள் அதிகம். அவற்றுள் ஆண்களிடம் இல்லாத தைரிய சக்தி பெண்களிடம் உண்டு. பெண் சக்தி இல்லாமல் ஆண் சக்தி இல்லை என்பது அன்னையின் அருள்வாக்கு. அம்மா, ஆழ்வார்கள் காலத்தில் காணாத அதிசயத்தை, நாயன்மார்கள் காணாத அதிசயத்தை, அவர்களுக்கு பிறகு தொடர்ந்த எந்த காலத்திலும் இல்லாத அதிசயத்தை உருவாக்கி பெண் சமுதாயத்தை உயர்த்தியது நீதானே அம்மா.
இயற்கை ஏற்ற பாடுபட்ட நேரத்தில் சொந்த வீட்டில் கூட விளக்கு ஏற்ற முடியாமல் மூலையில் முடங்கி கிடந்த பெண் சமுதாயத்தை மறுமலர்ச்சி காண செய்து மருவத்தூர் கருவறைக்குள் விளக்கு ஏற்ற வைத்தது உன் அவதாரத்தின் மகிமை அல்லவா தாயே? எங்கள் உணர்வோடும் உயிரோடும் கலந்த சக்தியே, உள்ளமெல்லாம் நிறைந்த ஓம் சக்தியே, நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சில் நெய்மழை நீ ஓம் சக்தியே, நிழலாடும் உயிரெல்லாம் ஓம் சக்தியே. மார்ச் 3 உன் அவதார திருவிழா. அந்த வெளிச்சம் ஒளிக்கற்றையாக மார்ச் 2ஆம் தேதியே மருவத்தூரில் கதிர்களை பாய்ச்சி ஆன்மீகத்திற்கு புதிய விடியல்களை சிந்துகிறதே தாயே. உன்னை சித்தர் பீடம் வரை தாங்கி வர தங்கரதம் காத்து நின்றது. ஆன்மீகத்தில் புதிய தடம் பதிக்கும் செவ்வாடைகள் இந்த தங்கத்தேரின் வடம் பிடிக்க காத்து நின்றன. இந்த தங்கரதத்திற்கு 1850 சுமங்கலிகள் இந்த தங்கரதத்திற்காக தங்கம் கொடுத்துள்ளார்கள். சிதம்பரம் நகரில் செய்யும் பொழுது ஒவ்வொரு வீடாக சென்று நாங்கள் தங்கம் கலெக்ட் பண்ணி இந்த தங்கரதத்திற்கு தங்கம் சேர்த்துள்ளோம். இந்த தங்கரதத்தை பற்றி ஒரு சிறப்பான செய்தி என்னவென்றால், ஒரு வீட்டில் ஒரு அம்மாவிட்டம் போய், அம்மா நான் தங்கரதம் செய்கிறோம், நீங்கள் தங்கம் கொடுங்கன்னு கேட்டோம். அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் ஒரு பெரிய குடிகாரர். அது ஏதாவது எடுத்து கொடுத்துட்டா, காதில் இருக்கிறதோ மூக்கில் எடுத்து கொடுத்துட்டா அவர் அடிப்பார்னு சொல்லி தன்னுடைய தாலி கயிற்றில் இருந்த நாணலை 2 நாணல் அந்த அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க. இவரே ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அம்மாட்ட அவர்கிட்ட அதிக ஈடுபாடு கிடையாது. ஆனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப தீவிரமான ஈடுபாடு உள்ள தொண்டர். இவர் ஆஃபீஸில் போயிட்டு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு தன்னுடைய 3 அப்பார்ட்மெண்ட்ஸில் 3ஆவது மாடியில் நின்றுட்டு இருந்தவர் தவறி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தவர் மயக்க நிலையில் பேச்சு மூச்சே கிடையாதுங்க. எல்லாம் ஒரு 50-60 பேர் சுற்றி நிற்கிறாங்க. இந்த அம்மாட்ட செய்தி போது அவனுடைய வீட்டுக்கார் கீழே விழுந்து கிடக்கிறாங்க, பேச்சு மூச்சே இல்லைன்னு. இந்த அம்மா உடனே தன்னுடைய தாலியை கெட்டியமாக கையில் பிடிச்சிக்கிட்டு, அம்மா தங்கரதத்துக்கு காலையில் தங்கம் கேட்டப்போ என் தாலியிலேருந்து நான் உனக்கு தங்கம் எடுத்து கொடுத்தேன், என் திருமாங்கல்யத்தை காவந்து பண்ண வேண்டியது உன்னுடைய உன் கையில் தான்மா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளார போய் அம்மா படுத்துக்கிட்டு இருந்த தீர்த்தமும் குங்குமம் எடுத்துக்கிட்டு கீழே வருது. ஒரு 50 பேர் சூழ்ந்த நிலையில் இவர் கீழே படுத்திருக்கார், பேச்சு மூச்சு இல்லாத நிலையில். அந்த அம்மா தீர்த்தத்தை தெளித்து குங்குமம் போட்டு வச்ச உடனே அவர் எழுந்து உட்கார்ந்துட்டார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவர் எப்படி உயிர் வந்தது என்னன்னு தெரியலன்னு ஆச்சரியப்பட்டுட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போன உடனே அங்கே இவருக்கு எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல், எப்படிங்க இதை போல் ஆச்சு, நான் எப்படி விழுந்தேன் எப்படி பழைச்சேன்னு எனக்கே தெரியல, இது அம்மாவுடைய ஒரு பெரிய செத்தாடலாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒய்ஃபோட வீட்டுக்கு அவர் ஒய்ஃபை கேட்குறார், 30 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்திருக்கேன், நான் எப்படி உயிர் பழைச்சேன், என்ன நடந்தது உண்மையை சொல்லு, ஏன்னா அடிக்காமல் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன். காலையில் தங்கறதுக்கு தங்கம் கேட்டாங்க, நான் ஏதாவது காதில் இருக்கிற தோடோ மூக்கத்தையோ எடுத்து கொடுத்தா அடிச்சிருவீங்கன்னு சொல்லி என் தாலி கயிற்றிலிருந்து 2 நாணல் எடுத்து கொடுத்தேன். அந்த தங்கம் தாங்க இப்போ உங்களுடைய உயிரை பிழைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இவ்வளோ காலமும் நான் பைத்தியகாரத்தனமாக அந்த கோயிலுக்கு போகிறத பற்றி உன்னை திட்டிகிட்டு கிடந்தேன். ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கும் போது முதல்ல காலையில் இங்கே போயிட்டு தான் வந்துடணும்னு சொல்லி ஒய்ஃபை அழைச்சிக்கிட்டு நேராக மருவத்தூர் வராரு. தாலியை கழட்டி உண்டியில் போட்டுட்டு ஒரு மஞ்சள் கயிற்றோடு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இதை போல் அற்புதமான ஒரு சித்தாடல்களில் இந்த தங்கரதம் உருவானது. இந்த தங்கரதத்தை கொண்டு நாங்கள் அம்மாட்ட ஒப்படைக்கும் போது, அம்மா இது தங்கரதம் இல்லைடா, இது ஞானரதம். அதனால் இந்த ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அம்மா வீட்டிலிருந்து அம்மாவை நாங்கள் வளமாக தங்கரதத்தில் அழைக்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அமாவாசை பௌர்ணமியும் ஆலயத்தில் இந்த தங்கரதம் வலம் வந்து கொண்டிருக்கின்றது.